ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனல்ல வத்தல் குழம்பு தான் செய்ய போறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வத்தலும் மாங்காய் வத்தலும் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வத்தல் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு குழம்பு வச்சு பாருங்க. அது ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கிறேன். இதுல தண்ணி நல்லா சூடு பண்ணி இதுல ஊத்திக்கணும். தண்ணி நல்லா சூடா இருக்கணும். தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற உப்பு டஸ்ட்டெல்லாம் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ பருப்பு வேக வச்சுருக்கேன். இதில் பெருங்காயத்தூள், விளக்கெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், தக்காளிலாம் எடுத்திருக்கேன். மிளகும் ஜீரகத்தையும் இடிச்சிக்கிட்டு அதில் சின்ன வெங்காயத்தையும் இடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இடித்து வச்ச எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி ஊற்றுறதுனால ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஊற வச்ச வத்தலில் தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். குழம்புல புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி தண்ணியை ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் வத்தல் இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியை வடிகட்டிடணும். அந்த தண்ணியோட சேர்த்துடக்கூடாது. தண்ணியை வடிகட்டிட்டு ஊறுனா வத்தலை மட்டும்தான் சேர்த்துக்கணும். வத்தல் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு குழம்பு திக்காகட்டும். திக்கானதுக்கப்புறம் இதில் வடகத்தை தாளித்து கொட்டிக்கிறேன். இந்த மாதிரி வடகம் போட்டு குழம்பு வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் இல்லை அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.